ஏய் வேலா, இது சூப்பரா இருக்கு. எப்படியாவது இதை ஃபைனல் பண்ணிக்கோ. அதுவா? சரி, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. ஏமா, அதெல்லாம் இவர் வாங்க மாட்டாரு. இந்த ஆஃபர்ல ஏதாவது பழைய கார்டா இருந்தா கொடுங்க, அதை வாங்கிக்குவாரு. ஏய், போய் காரை தொடுறா. இதே ஓகே தான். ஓகே சார். என்னங்க, இது எவ்வளவு ரேட் ஆனாலும் பரவாயில்ல, 500 கார்டு அடிங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சார். இதுல இருக்க கண்டென்ட் அடிங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, நான் வரேன். டேய், என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? யார்கிட்டயாச்சும் போன் பேசிட்டு இருக்கியா? இந்த பழைய பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கியா? வா. சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. அண்ணா, இந்த பேப்பரை கொடுங்க. ஏய், என்ன கேள்வி இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் அவங்க வீட்ல யார் இருக்கா யார் இல்லைன்னு கூட தெரியாது எனக்கு. இங்க பாரு ரேணுகா, மொபைல் சார்ஜர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதை டெலிவரி பண்ண வந்தவன் நம்ம வீட்ல கொடுக்காம கீழ் வீட்ல கொடுத்துட்டு போயிட்டான். அதை வாங்குறதுக்கு தான் போனேன். இங்க பாரு. இங்க பாரு ரேணுகா, வேலை உனக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டு ஆனந்தி கூட சேர்ந்துருவேன் மட்டும் கற்பனை பண்ணாத. அந்த மாதிரிலாம் நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். இங்க பாரு, அவகிட்ட நான் தெளிவாவே சொல்லிட்டேன். உங்க அண்ணன் வள்ளியை தூக்கி எறிஞ்சிட்டு என் தங்கச்சி காலத்துல தாலியை கட்டினா மட்டும்தான் நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியுங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். அதனால நீ எதுவும் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு என் மேல சந்தேகப்படாத, சரியா? இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அந்த ஆனந்தி தான் ஏதாவது சொல்லி இவனை வர வச்சிருப்பான். ஏன் ரஞ்சித், ஒரு விஷயத்தை கவனிச்சியா? இல்லையே. நம்ம வேலு கூப்பிட்ட உடனே வந்துட்டான். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாம்மா, எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னவன் இப்போ கூப்பிட்டோன்னு எதுக்கு வந்தான்னு தெரியலையே. அது ஒண்ணும் இல்ல ரஞ்சித் சார், ஒரு வேலையை கொடுத்தா நீங்க எப்படியெல்லாம் சொதப்புவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த விஷயத்துல நீங்க எப்படியெல்லாம் சொதப்புறீங்கன்னு பக்கத்திலே இருந்து பார்க்கலாம் தான் உங்க கூட வந்திருக்கேன். ரஞ்சித், இவனுக்காகவே இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்தணும். அப்பதான் இவனோட வாய் அடைக்க முடியும். கண்டிப்பாமா, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சு வச்சிருக்கேன். மாமாவே பார்த்து ஷாக் ஆயிடும்னா பார்த்துக்கே. ரஞ்சித், இன்விடேஷன் எங்க? நான் இன்னும் அதை பார்க்கவே இல்ல. தோமா. ரொம்ப நல்லா இருக்கே. யாரு செலக்ட் பண்ணது? நான் தாமா. சூப்பர். பத்திரிக்கையிலேயே அசத்திட்ட. நல்லா இருக்க அமைச்சரே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ரத்னத்தோட பிறந்தநாள் விழாவை நீங்க தான் எடுத்து நடத்த போறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க பண்றது, அக்காங்கிற உறவு கிட்டத்தட்ட அம்மா மாதிரி தானே. சின்ன வயசுல இருந்தே ரத்தனமும் என்ன அப்படிதான் பாக்குறான்.
அது இப்ப வரைக்கும் தொடருது. ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா. வாங்க, குடும்பத்தோட மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேம்மா, வந்துடுறேன். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். அதுக்குள்ள வா, என்ன அவசரம்? காஃபி சாப்பிட்டு போலாம். விஜயா, காஃபி கொண்டு வாமா. உட்காருங்கம்மா. வேணா பாருங்க, function பிரமாதமா நடக்கும். எல்லா ஏற்பாடும் என் பையன்தான். ஓஹோ, தம்பி காஃபி எடுத்துக்கங்க. ஆ. அக்கா நீங்களும் எடுத்துக்கங்க. காஃபி எடுத்துங்கம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. வண்டி எடுப்பா.